ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு கார்ட்டூன் கட்டீஸ் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அழகான கதையை கேட்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். முன்னொரு காலத்தில மரங்களால் சூழ்ந்த ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் பல விலங்குகள் வாழ்ந்தன. அந்த காட்டின் மன்னன் ஒரு பெரிய சிங்கம். அதன் பெயர் சிம்பு. சிம்பு மிகவும் நல்லவனாக இருந்தது. அது எல்லா விலங்குகளையும் காப்பாற்றியது. ஒரு நாள் சிம்பு தனது நண்பர்களுடன் சுற்றி வந்து கொண்டிருந்தது. அப்போது சின்னஞ்சிறிய முயல் ஒன்று அந்த இடத்துக்கு கூடையிலிருந்து விழுந்தது. சிங்கம் அது எப்படி விழுந்தது என்று புரியாமல் அதை எடுத்து பார்த்தது. அது பயப்படுகிறதே என்று நினைத்து அதை சற்று துரதிருஷ்டவசமாக கூடுதலாக பார்க்க ஆரம்பித்தது. அதற்கு முயல், "என் பெயர் பூபதி" என்று முயல் அதிர்ந்து சொன்னது. "நான் என் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தேன். ஆனால் எனது வீடு அழிக்கப்பட்டது. எனக்கு எங்கு செல்ல வேண்டும் என்று தெரியவில்லை." சிம்பு சற்று யோசித்தது. "நீ எதற்கும் கவலைப்படாதே பூபதி. நான் உன்னை என் நாட்டு காட்டு விலங்குகளுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவர்கள் உனக்கு உதவுவர்." அப்படி யோசித்து சிம்பு பூபதியை தனது நண்பர்களிடம் கொண்டு சென்றது. அவர்கள் யாவரும் பூபதியை மிகவும் வரவேற்றனர். பெரிய யானை மன்னன் பூபதியை பார்த்து, "நீ எதற்கும் கவலைப்படாதே, நாங்கள் உன்னை காப்பாற்றுவோம்" என்றார். நாட்கள் செல்ல செல்ல பூபதி அவற்றின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி கூறினான். ஒரு நாள் பூபதி தனது நண்பர்களுடன் தண்ணீரில் விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு பெரிய பாம்பு வந்தது. பூபதி அதனை பார்த்ததும் பயந்தது. ஆனால் அந்த இடத்திற்கு சிம்பு வந்துவிட்டது. "நீ எதற்கும் கவலைப்படாதே பூபதி, நான் உன்னை காப்பாற்றுகிறேன்" என்று சிம்பு கூறி அந்த பாம்பை விரட்டியது. நல்ல நண்பர்களும் காப்பாற்றும் சூழலிலும் பூபதி மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தது. அந்த சிறிய முயல் அவற்றின் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி கூறினான். "நான் சிம்புவின் நம்பிக்கையை நிரூபிக்க வேண்டும்" என்று பூபதி எண்ணியது. "என்னால் முடிந்தால் நான் இவர்களுக்கு உதவ வேண்டும்." ஒரு நாள் சிம்பு ஒரு பெரிய ஆபத்துக்கு வந்தது. ஒரு நாள் சிங்கம், அதாவது சிம்பு, மஞ்சள் காட்டை சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு வேடன் வைத்திருந்த சுருக்கு வலையில் மாட்டிக்கொண்டது. அதனால் மிகவும் காயமடைந்தது. அதை எப்படி காப்பாற்றுவது என்று யாரும் அறியவில்லை. பூபதி வந்து அந்த சமாச்சாரம் அறிந்து சற்று யோசித்து அதற்கு உதவ முடிந்தது. தனது கூர்மையான பற்களால் அந்த சுருள் வலையை கடித்து பின்பு சிம்புவை விடுவித்தது. அதன் பிறகு சிம்பு சற்று இயல்பாக நடக்க ஆரம்பித்தது. பூபதியின் நண்பர்கள் அதை காப்பாற்றுவதற்கு மிகவும் உதவினர். பின்பு பூபதி தன்னுடைய நண்பர்களை அழைத்து கொண்டு காடுகளில் மற்ற பகுதிகளில் வேடன் வைத்திருந்த வகைகளை எடுத்துவிட்டனர். அந்த காட்டில் உள்ள மற்ற விலங்குகள் எந்த இடையூறில்லாமல் செய்தது பூபதி. சில நாட்களுக்கு பிறகு சிம்பு மற்றும் பூபதி மீண்டும் சந்தித்தனர். சிம்பு பூபதியை பார்த்து, "நீ மிகவும் தைரியமாக இருக்கிறாய். நீ எங்களுக்கும் உதவியது மிகவும் நன்றியுள்ளது" என்று கூறியது. அதனால் பூபதி தன் நண்பர்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. அந்த காட்டில் உள்ள எல்லா விலங்குகளும் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. அந்த காடு மிகுந்த அமைதியுடன் இருந்தது. பூபதி அதன் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. "நாம் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்போது எங்களுக்கு எந்தவிதமான ஆபத்தும் வராது" என்று பூபதி யோசித்தது. அந்த சிறிய முயலின் கதை நம்மை எல்லோரையும் கற்றுக் கொடுக்கிறது. நாம் எப்போதும் நண்பர்களை மதித்து அவர்களுக்கு உதவ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களை காப்பாற்றும் அன்பு மிக முக்கியமானது.